கரையானுகள்லாம் ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்ததா என்னென்னா, நமக்கு தான் புத்தே இல்லையே, நம்ம எல்லோரும் சேர்ந்து வசிக்கிறதுக்கு ஒரு கரையான் புத்து செஞ்சுக்கலாம், அதாவது அதுக்குண்டான வீடு அது செஞ்சுக்கலாம், எல்லோரும் சேர்ந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா கரையானும் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு கரையான் புத்து கட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறப்போ அது ஒரு கடினமான வேலையாக இருக்குது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கரையானுங்களை கட்டிக்கிட்டு இருக்குது. இது அந்த பக்கமாக வந்த ஒரு பாம்பு பார்க்குது, இது என்ன கரையானுங்களை இவ்வளோ கடினமாக வேலை செய்யுது, என்னடா பண்ணிட்டுன்னு சொல்லி போய் பார்த்தா இந்த கரையானுங்களை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதுக்குண்டான புத்தை கட்டிக்கிட்டு இருக்குது. இதுவும் அதை பார்த்துட்டு இருக்குது. அந்த கரையான் புத்து கட்டி முடிக்கிறதால வேகையான பார்த்துட்டு அந்த பாம்பு அதுக்கிட்ட போய் கேட்குது, கரையானுங்களே என்னது அப்படிங்காட்டி, இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் வசிக்கிறதுக்கு ஒரு புத்துக்கண்ணு கட்டிகிட்டு இருக்கிறோம், இப்போ கட்டி முடிக்கிற வேலை முடிஞ்சுது, நாங்கள் இனிமேல் எல்லோரும் போய் குடியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அந்த பாம்பு, நான் ஒருக்கா போய் உள்ளே போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குது. ஓ தாராளமாக நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கரையானுங்களை சொல்லுது. இது என்ன நினச்சி வேக்கையானமாக அந்த புத்துக்குள்ளே போய் பார்க்குது. அதுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. ஓகே, இந்த இடம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த கரையானுங்களை பூரா அடித்து வெட்டிக்கலாம்னு சொல்லி போட்டு அது கூடவே இருக்குது. இந்த கரையானுங்களை எவ்வளவோ ட்ரை பண்ணி சத்தம் போட்டு கூப்பிடுது, பாம்பண்ணா எல்லாம் வெளியே வாங்க, எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி, அதெல்லாம் கிடையாது, பலம் உள்ளவன் சொல்லத்தான் பலம் இல்லாதவங்க கேட்கணும், நீங்களாம் மரியாதையை ஓடி போயிருங்க, இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னுடைய கஷ்டம் உங்களை எல்லாத்தையும் கொன்றுவேன், அதெல்லாம் மரியாதையை போயிருங்க, நீங்கள் வேணால் இன்னொரு நாள் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அது மிரட்டுறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கரையானுக்கு என்ன பண்ணுறதே தெரில, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ அது வழியே ஒரு சாது வந்துட்டுருக்காரு. அந்த சாதுகிட்ட போய், அதாவது முனிவர் வந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட போய் சுவாமி இந்த மாதிரி சொல்லி போட்டு நடந்தது பூரா சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏ பாம்பே, நீ ஆணவத்தில் ஆடுற, இந்த மாதிரி பண்ணாத, நீ விட்டு அனுப்புறம்போ அதுக்கு தானே கஷ்டப்பட்டு கட்டிச்சு அப்படிங்கும்போது அந்த சுவாமி சொன்னதையுமே அந்த பாம்பு அப்படிலாம் கிடையாது சாமி, பலம் உள்ள வைக்கிறது தான் இங்கே சட்டம், பலமான எதை சொல்கிறாங்க அதை பலம் இல்லாதவங்க அதை கேட்டுக்கோணும், இதுதான் இயல்பு அப்படின்னு போட்டு ரொம்ப சொல்லுது, அதாவது ஆணவத்தில் சொல்லுது. அப்போது அந்த சாமி சரி கரையானுங்களே, நீங்கள் இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உங்கள்கிட்ட தான் உழைப்பு இருக்குதாச்சே, நீங்கள் தான் தைரியசாலியாச்சே, போய் உழைப்பாளிகளாச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொரு புத்து கட்டிங்க, இந்த பாம்புக்கு ஒரு நல்ல பாடம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லிங்காட்டி இந்த கரையானுங்களை ரொம்ப வருத்தோடு போய் இன்னொரு புத்துக்கன்னு கட்டுறக்க ஆரம்பிச்சுதான். இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, ஜாலியாக அதில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்குது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அது குட்டி ஓரக்க ஆரம்பிக்குது, குட்டிகளும் போட்டுருச்சு. குட்டிகளும் போட்டு ஜம்மு அதில் மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் இந்த கரையான் புத்து, அதாவது அதோட புத்து விட்டு போட்டு வெளியில் இதுகளை சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு கழுகு இந்த பெரிய பாம்பை தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போய் அதைய சாப்பிட்லான்னு அது நல்லா கொத்துன்னு கடித்து இது பண்ணுது. அப்போ அது பறந்துட்டு இருக்கிறப்போ அப்படி பண்ணுது, ஒரு மரத்து மேலே தூக்கிட்டு போய் வச்சு இதை நல்லா குத்தி கிழித்து சாப்பிட்லான்னு சாப்பிட்றப்போ அது என்னாச்சு, குத்துயிரும் கொலையுருமா சாப்பிட்ற தருவாய் அந்த சூழ்நிலையில் அந்த மரத்து மேலேருந்து கீழே விழுகுது. கரெக்டாக விழுகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாது இருக்கிற இல்லையா, அந்த சாது இருக்கிற இடத்துக்கு விழுகுது. அப்படி விழுகிறப்ப பார்த்துட்டு சாது கட்ட அது போய் கேட்குது, முனிவர் சாமி இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க, நான் இப்போ ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன், என்னை இந்த மாதிரி கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு, அதனால் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க, உயிரோட காப்பாற்றுங்கன்னு அது கெஞ்சி கேட்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நீ தானே சொன்ன பலமானவங்க வைக்கிறதா சட்டம், பலமானவங்க சொல்கிறத பலம் இல்லாதவங்க பின்பற்றணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ உன்னையோட ஒரு பலமானவங்க உன்னை தூக்கிட்டு போயிட்டானல்ல, உன்னை இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானல்ல, இப்போ என்ன சொல்கிற அப்படிங்காட்டி, நான் பண்ண தப்பு தானுங்க, இனிமேல் அந்த புத்துக்கண்ணு கட்டு நான் இருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கட்டிச்சாம. சரி அப்படின்னு சொல்லி போட்டு உன்னோட பேச்சை நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டி அந்த பாம்பை குணப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த குட்டிகளோட கொண்டு போய் விட்டாரா. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணிச்சு, என்னை மன்னிச்சு சொல்லி போட்டு கரையான்கிட்ட மன்னிப்பு கேட்டு போட்டு அந்த பாம்பு வேறொரு தனக்கு கொண்டாட இடத்த தானே உருவாக்கிட்டு போயிடுச்சா. இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை விட எளிமையானவங்க கிட்ட வலிமை குறைந்தவங்க கிட்டையுமே நாம் அன்புடனும் மரியாதையுடனும் பண்புடனும் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வலிமை. அதே சமயம் மிகவும் எளிமையான குணத்துடன் நடந்து கொள்வதுதான் உண்மையான வலிமை அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.